சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. சங்கர் அவர்களே, இன்று யார் விருந்தாளி? நார்மலா தமிழ்ல பேசினாலே புரியாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். பாக்குறவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னங்கிறத சொல்லிடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. நான் ஏன் இப்படி பேசுறேன்ட்டு இங்க நமக்காக வந்திருக்கிறாரே, அவரோடதுதான் இதெல்லாம். மின் பஹானி கிலுக்கி நிம் பஹானி கிலுக்கி குவே மின் பக்த் பூஜிதா. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் தெரிஞ்சிருச்சு. எஸ், நம்ம எல்லாராலையும் ரொம்ப பாசமா அழைக்கப்படும் லிரிக் இன்ஜினியர், தி லிரிக் ஜீனியஸ், பாடல் ஆசிரியர், கவிஞர், திரைக்கதை எழுத்தாளர் திரு மதன் கார்கே அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் பார்த்தா தெரியல, அதாவது கவிதை உலகின் ஜார்ஜ் க்ளூனி. இவர் ஒரு மங்காத்தா. அந்த கெட்டப்ல தான் வந்திருக்கீங்க. நீங்க சூப்பரா இருக்கீங்க. ஆக்சுவலி சார், என்ன இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் எதனால? ஐயோ, நான் வயசாயிடுச்சு. நான் எதுவுமே பண்றது கிடையாது இதுக்காகலாம். நேச்சுரலா என்ன இருக்கோ அப்படி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வணக்கம் தமிழால மீட் பண்ணப்பவும் அதே மாதிரி தான் ஃபிட்டா இருக்கீங்க. இப்போவும் there is no much difference. ஏதாவது தனியா ஃபார் ஃபிட்னஸ் பண்றீங்களா? சாப்பாடு கம்மியா சாப்பிட்றேன். ஓகே. அண்ட் டெய்லி ஒரு 7 minutes ஒர்க் அவுட். 7 minutes? ஆமா, எவ்ரிடே. ஆனா பாஸ், அது போறதுக்கு முன்னாடி என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. என்ன ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஆனால் டெய்லி ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் முன்னாடி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒர்க்கிங் அவுட்ன்றது கான்செப்டே பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இருக்கும். விளையாடுவேன், நிறைய விளையாட பிடிக்கும். இப்போ விளையாட முடியல, அந்த டைம் இல்லை, அதனால போய் அதுக்குன்ட்டு இது பண்ண முடியல. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணுன்றதுனால ஒரு ரொட்டீன் மாதிரி ஜஸ்ட் காட் இட். சரி, இப்போ டயலாக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஏதாவது தாட் இருக்கா? நிறைய வாட்டி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், தள்ளி போட்டு அதே தான் பதில் தான் சொல்லுவேன். அடிக்கடி வரும். ஆனால் அப்பப்போ ஏதாவது ஷூட்டிங் போய் பார்க்க போவேன். அந்த டைரக்டர்ஸ் படுற பாட்டெல்லாம் பார்க்கும்போது இல்லை வேணாம், நமக்கு இதுதான் சேஃப், இதுதான் நம்ம பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். எஸ், அண்ட் அதே மாதிரி சார், லாஸ்ட் டைம் நீங்கள் வணக்கம் தமிழா வரப்போ எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க ஒரு தனி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதில் எல்லா வார்த்தைகளுக்குமான அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி அப்படின்னு. அது இஸ் இட் டன் சார்? அது போயிட்டு அது எப்பவுமே முடியாதுல்ல. ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த வேர்ல்டில் புது புது வேர்ட்ஸ் உண்டாகிட்டு இருக்கோம், புது வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ், ஆனால் போயிட்டே இருக்கு. அப்போது போன வாட்டி நம்ம வந்தப்போ உங்ககிட்ட ஒரு 7 லட்சமோ 8 லட்சம் வேர்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. இப்போது நியர்லி 15 லட்சம் சொற்கள் உள்ள கொண்டு போயிருக்கோம். ஃபுல்லாக தமிழ் வேர்ட்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ், மீனிங், எக்ஸாம்பிளோட எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது, இந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஃபீட் பண்ணி சாங்ஸு அப்படி இப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ அது ஏஐ அப்படிங்கிற வடிவத்தில் வந்துருச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஏஐயில் வந்து சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு மியூசிக்னா என்னன்னே கூட தெரியாது. அவன் வந்து ஒரு 2 ஆப் வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு ஒரு லிரிக்ஸ்ன்னு கேட்டு லிரிக்ஸை வாங்கி அதை தூக்கி இதுக்கு சாங்கு போடுங்கன்னு சொல்லி சாங்காக எனக்கு அமுச்சு வைக்கிறாப்புல ஒரு பர்த்டே இதுக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றமாக பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு ஆன்சர் இருக்குது அதுக்கு. 2 தாட் ப்ராசஸ் எனக்குள்ளேயே 2 இருக்குது. ஒன்று வந்து இது மாதிரியான டூல்ஸ் வந்து புதுசாக வரும்போது நிறைய பேரை வந்து எம்பவர் பண்ணும். அது முறைப்படி எப்போவுமே நம்ம கேட்போம், இந்த முறைப்படி இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டு வந்தாங்க, அவங்கெல்லாம் பண்ண முடியாதது இவங்க பாட்டுக்கு டக்குன்னு ஒரு 4 ப்ராம்ப்டை போட்டு டக்குன்னு பண்ணிடுறாங்கன்னு சொல்லி கேட்க முடியும். ஆனால் இவங்களையும் இப்போ அவங்களோட ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸை போயிட்டு பண்ண முடியுது. ஒருத்தங்க லிரிக் எழுதுறாங்க, ஆனால் அவங்களுக்கு போய் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸை போய் அணுகிறதுக்கு வழி இல்லை. அப்படின் போது அவங்க இதுக்குள்ளே அவங்க லிரிக்கை போட்டுட்டு அவங்க மியூசிக் எடுத்து அந்த மியூசிக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி மியூசிக் நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு லிரிக் ரைட்டர்ஸ், நல்ல லிரிக் வேணும், எனக்கு லிரிக் ரைட்டர்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, எனக்கு காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இது மாதிரியான டூல்ஸில் லிரிக்கை எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டு பண்ணுறாங்க. சிங்கர்ஸ் போய் நம்ம பே பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் போது ஒரு வாய்ஸை சிந்தசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது தட்ஸ் அவங்களுக்கு ஒரு எம்பவர் பண்ணுது. இதெல்லாமே ஒரு பக்கம் இதெல்லாமே நடந்துருக்கு, பாசிட்டிவான திங். இன்னொரு சைடில் நான் ஆக்சுவலி எல்லா டூல்ஸையும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா டூல்ஸும் நம்ம வந்து வீடியோ ஜென்ரேஷன்லேருந்து, ஆடியோ ஜென்ரேஷன்லேருந்து, வாய்ஸ் சிந்தசிஸ்லேருந்து நியர்லி ஒரு 20-30 இது ஏஐ திங்ஸ்க்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறோம், அதை ஆனால் தெரிஞ்சுக்கும் போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அது ரொம்ப கொஞ்ச நாளில் ரொம்ப போரிங் ஆகிடுது. அப்படியே
கொஞ்ச நாள்ல அது ஒரு போர் அடிச்சிருது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா, மனிதர்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் உருவாக்கி இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அதை மாற்றி போட்டு அதே மாதிரியான பேட்டர்ன்ஸில் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு தெரியுது. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம எதிர்பார்க்கறது என்னவோ அதை மட்டும் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். அதுவும் ஒன்று உண்மைதான். ஆனால் அதோட ட்ரைனிங் எல்லாமே மனிதர்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இதை ஆக்சுவலாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏஐல ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுகிட்ட கவிதை வாங்கலாம். நீங்க எங்களுக்கு அதே சிச்சுவேஷன்ல ஒரு கவிதையோ இல்லை வரிகளோ கொடுக்க முடியுமா? இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட், shall we do it now? ஒரு லிரிக் தானே பண்ணலாம். வித்தியாசமான அட்டெம்ப்ட் இன்னைக்கு நாங்க எல்லாரும் ட்ரை பண்ண போறோம். என்னன்னா, நம்ம செல்போன்ல இருக்கக்கூடிய ஏஐ உடைய உதவி மூலியமா ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து அதுக்கு ஏஐ உடைய பதில் என்ன வரப்போகுது, அண்ட் மதன் சார் வந்து அதுக்கு என்ன லிரிக்ஸ் எழுத போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா ஏஐ தான் தோக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தோத்துரும். ஆனா அது எப்படி தோக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சார் சொன்ன மாதிரி ஸ்பீடுல வேணா டிஜிட்டலி கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், ஆனா கிரியேட்டிவிட்டியில என்னதான் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ சிச்சுவேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகே, என்னன்னா ஒரு பிரேக்கப் சாங், காதலன் பிரேக்கப் பண்ணிடுறான். அந்த காதலி அவனை நினைச்சு ஏங்கி பாடுற மாதிரி ஒரு பல்லவி. ரைட்டா? ஓகே, டன். நான் இதுல ஃபீட் பண்றேன். 2 1 ஸ்டார்ட். டன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அவரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ், ஓஜி. அதாவது மிகப்பெரிய ஜாம்பவான்களோட உட்கார்ந்து எழுதினவர். ஆமா. இன்னைக்கு சும்மா ஃபர்ஸ்ட் நாலு லைன் மட்டும். டன். ஆண்களின் காதல் வலியைத்தான் உலகம் எல்லாம் பாடும், பெண்களின் காதல் வலியை சொன்னால் காதல் கூட வாடும். ஓகே, இது மதன் சார் எழுதுனது. இப்போ ஏஐ என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். பல்லவி, என்ன தவறு செய்தேன் நான், உன் நினைவில் வாழ்ந்ததோ தவணா, உன் காதல் ஒரு கனவா, நீ பொய்யா நான் உண்மையா. எஸ், ஆக்சுவலி டிஃபரன்ஸ் வந்து ஓப்பனா அப்படியே பச்சையா தெரியுது. என்னன்னா, மேல இருக்கிற மேலோட்டமான கிரீமி லேயரை மட்டுமே எடுத்து பதில் சொல்ற ஏஐயும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வலியை எடுத்து சொல்ற ஒரு லிரிசிஸ்டம். அதுதான் அந்த வலிதான். இதுல இன்னொரு ஒரு பல்லவி வேற இது கொடுத்துருக்கு. சொல்லுங்க. என்ன தவறு செய்தேன் நான், நினைவுகள் மட்டும் தூங்குமா, ஒரு நாளும் பின்னாளாக நீ வருவாயா மறைந்தாயா. ஓகே, அதில் இப்போதான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இல்லை, அது ஃபர்ஸ்ட் என்ன ஏஐயோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்கள் இதே லிரிக் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு நல்ல ரைட்டரோக்கு ஈக்குவலண்ட்டாக இட் ஜஸ்ட் ரைட். இப்போ தமிழ் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் அதுவே ஹாலூசினேட் பண்ணுது. இப்படிலாம் வேர்ட் தமிழில் இருக்குன்னு சொல்லி ஹாலூசினேட் பண்ணுது. அப்படி வேர்ட்ஸே இருக்காது, அது மாதிரியான திங்லாம். அப்படி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ தவணா ஏதோ இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரியான. ஆமாம், அதுவாக ஹாலூசினேட் பண்ணிட்டு சில வேர்ட்ஸ் போட்டுரும். அப்புறம் அது ரொம்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கும் ஒரு கோர்வைன்னு ஒன்று இருக்காது. அது ஒன்று அங்கே ஒன்று எழுதிட்டோம், அடுத்த லைன் வேற ஒன்று எழுதலாம், அடுத்த லைன் வேற ஒன்று எழுதலாம், அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு இட்ஸ் நாட் டூயிங் ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்க்ரீன் பிளே மேலே இருந்து கீழே பண்ணுறது. மேபி இன்னும் ப்ராம்ப்ட்லாம் ப்ராப்பராக பண்ணி இன்னும் சொல்லி கொடுத்தா இன்னும் பெட்டராக பண்ணலாம். அண்ட் எஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸோடைய அந்த கம்ப்யூட்டன்ஸ் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் இப்போ வந்தது. எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏஐ எங்களுக்கு கண் முன்னாடி காட்டிட்டீங்க. அதுதான் எந்திரன் திரைப்படம். எங்களுடைய சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் 2010 ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே இரும்பிலே ஒரு இதயம் பாடலாக இருக்கட்டும், பூம் பூம் டோவா இருக்கட்டும், அந்த டைமில் எங்களுக்கு வந்து இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் அவ்வளோவா புரியல. இப்போ கொஞ்ச நாள் போக போக அப்போவே இதெல்லாம் எழுதிட்டாங்களா அப்படின்னு இருந்தது. ஸோ இரும்பிலே இதயம் உழைத்ததே, அந்த பாடலை பற்றி சார். எனக்கு நான் பாட்டு எழுத வரது முதல் பாடல் அதான். நான் எனக்கு சங்கர் சார் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க் அந்த பாட்டு தான். அதை எழுதும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ரெண்டு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு டாபிக்ஸ் லவ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரொபோட்டிக்ஸ், இது எல்லாமே அந்த ஒரு பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒவ்வொரு லைன்லேயும் அதில் வந்து கொஞ்சம் தமிழ் இருக்கும், கொஞ்சம் ஏஐ இருக்கும். ஏஐயில் தான் என்னோட பிஹெச்டி நான் பண்ணது, என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் பண்ணது. என்னோட ஃபேவரட் திங் வந்து அதுதான். நான் எவ்வளோ இப்போ 2002-03 அந்த டைமில் பண்ணியிருக்கேன். பிஹெச்டின்னு பார்த்தா நான் ஏஐல அதுக்கு ஒட்டி தான். அதுக்கு அதில் இருக்கிற ஏஐல நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு சப் டாப்பிக்கில் நான் ஒர்க் பண்ணேன். அதை சொல்லி தான் நான் வந்து அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பே கிடச்சிது. ஸோ நான் வந்து ஏஐயில் ரொபோட்டிக்ஸில் தான் எனக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு பிடிச்ச ஒர்க்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதுக்கு அடியில் ஒன்று இருக்குது. அதான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சங்கர் சாருக்கு மெசேஜ் அனுப்பி தான் வாய்ப்பு கேட்டேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணணுன்ட்டு.
அப்படி வந்தது. ஆனால் இப்போ பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரு இன்னைக்கு மெஷின்ஸ் கூட மனிதர்களோட ஒரு போராட்டம், ஒரு இது. அப்போ வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, எப்படி ஒரு மெஷின் அந்த படம் வரும்போது மெஷினை லவ் பண்ணுறதுலாம் என்னது அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏஐ கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு தான் எல்லாம் பேசுகிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும். அது இன்னும் ஒரு அந்த ஏஐயும் வந்து ஒரு உயிர்னு சொல்லி பார்க்க ஒரு அது மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ உங்களுடைய பாடல்களில் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். அதோட அந்த ஸ்டார்டிங் லைன்ஸ் வந்து பயங்கர கேட்சி. அது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லேயே இருக்கட்டும், கால் முளைத்த பூவேவா இருக்கட்டும், அண்ட் கூகுள் செல்ஃபி புள்ள, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் அப்படிங்களாம். ஆனால் இங்கிலீஷ் கலக்காம எழுதுறது எவ்வளோ ஈஸி இல்லை எவ்வளோ கஷ்டம்? எல்லா பாட்டும் அப்படி தான் ஆரம்பிப்பேன். எதுவுமே வந்து நான் முதல் வாட்டி எழுதும்போது முடிஞ்ச வரைக்கும் தமிழில் எழுதலாம், தமிழ் பாட்டில் முழுக்க தமிழ் சொற்களில் எழுதலாம். அதுக்கப்புறம் 2வது டிராஃப்டில் வந்து இயக்குனர் வந்து இல்லை, இது தமிழ் வந்து ரொம்ப தமிழாக இருக்குது, அது வேணாம், நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில பாடல்கள் மட்டும் அந்த பாட்டு கேட்கும்போதே இந்த சுச்சுவேஷன், இந்த பெப்பினஸ்க்கு இது மாதிரி இந்த வேர்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது ரொம்ப ரேர். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே தமிழில் தான். மதன் கார்கே அவர்கள் ஏன் லிரிக் இன்ஜினியர்னு சொல்கிறோம் அப்படின்னா, புது மொழிகளை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நீங்கள் தான். நாங்கள் ஆரம்பத்தில் பண்ண கிழக்கி மொழியாக இருக்கட்டும், இல்லை 7ஆம் அறிவில் வரக்கூடிய அந்த மேண்டரினில் ஃபுல் சாங் எழுதுனதாக இருக்கட்டும், அப்புறமா பாலிண்ட்ரோம் சாங் வந்து பண்ணியிருந்தீங்க, அண்ட் அஸ்கலை வந்து 16 மொழிகளை சேர்த்து பண்ணியிருந்தீங்க. இது எல்லாத்தையுமே தமிழ் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி பண்ணுறதுல வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு சாங்கும் பண்ணுறப்போ பல மணி நேரங்கள் ஆகுதா, இல்லை இட்ஸ் ஜஸ்ட் அ மினிட் ப்ராசஸா? இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். இந்த பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தையை திருப்பி போட்டா பேக்வர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் விகட கவி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் படிச்சாலும் இப்படிதான், இந்த பக்கம் படிச்சாலும் அப்படிதான். அது ஒரு படத்துல நீங்க அந்த பாட்டு எழுதியிருப்பீங்க. சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து நேரம் பற்றி கடைசியில் கேட்டிருந்தீங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஒவ்வொரு பாட்டும் வெவ்வேறு மாதிரி, அது அந்த பாட்டோட சூழல் பொறுத்து. சில பாடல்கள் ரொம்ப வேகமாக முடிஞ்சிடும், சில பாட்டு ரொம்ப நேரம் ஆகும். சான்றா வந்து இப்போ அஸ்கலஸ்கா பாட்டு எடுத்துட்டிங்கன்னா, அந்த பாட்டு முதல்ல நான் எழுதிட்டு போன வரிகள் வேறு. அந்த வரிகள் சங்கர் சார் கேட்டுட்டு ரொம்ப ரெகுலராக இருக்குது, நீங்கள் எழுதுனீங்கன்ற மாதிரி இல்லை, உங்களோட முத்திரையோடு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு உட்காந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டைலில் பண்ணலாம், வேர்ல்டில் எது பெஸ்ட் லவ் சாங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி, ஏன் வேர்ல்டு லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஐ லவ் யூ வச்சு தேடினா ஐ லவ் யூ ஒர்க் ஆகலை. ஏன்னா அது பெருசாக வந்துச்சு, டியூனில் ஃபிட் ஆகணும், டன்னு நன்னா டன்னு நன்னா. ஸோ இந்த மீட்டருக்குள்ளே ஃபிட் ஆகணும். ஸோ இப்போ போட்டால் நான் ஒரு 3-4 மொழி தான் போட முடியும். ஐ லவ் யூன்னு நான் போட்டேன்னா சரி, வேர்ல்டு லவ் மட்டும் எடுத்துகிட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு 60-70 மொழிகளில் லவ் எப்படிலாம் சொல்கிறாங்கன்ட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் எந்தெந்த இதெல்லாம் டியூனில் ஃபிட் ஆகுது, இதெல்லாம் மியூசிக்கில் இருக்குது, இதெல்லாம் எது கூட ரைம் ஆகுது, அஸ்க்கு போட்டால் அடுத்தது லஸ்க்கு போட்டும்போது நமக்கு எப்படி இருக்குது. ஸோ அங்கே ஒவ்வொரு வேர்டோட எண்டிங்கில் என்னென்ன மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு பண்ணும்போது ஹேட் ஒரு அதுக்கு வந்து இட் டுக் ஒரு டைம், ஒரு 3-4 hours மாதிரியான ஒரு டைம். 3-4 ஹவர்ஸ்லயே அஸ்கலஸ்க்கு முடிச்சிட்டீங்களா? அந்த வெர்ஷன். ஓகே. அஸ்கலஸ்க்கு வந்து ஆக்சுவலா மீனிங் இருக்காது. ஆமா, எல்லாமே அஸ்க் வந்து டர்க்கிஷ்ல லவ், லஸ்க் வந்து ஸ்லோவாக் மொழியில லவ், ஐ வந்து சைனீஸ்ல, அப்புறம் வந்து சிந்தா வந்து மலாயில. அஸ்கலஸ்க்குங்கிறது நான் சும்மா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அதாவது 16 மொழிகள் இணைந்திருக்கு. இல்ல, அதை முடிச்சு கடைசியில் முடிச்ச உடனே அதுல மீனிங்கும் வரும் கடைசியில. ஹாவா போலிங்கோ சிந்தா சிந்தா இஷ்கிஷ்கி மேலே வரைக்கும் இலியானாவை தான் அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன், மொத்தமாய் சேர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன், உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொக்கே ஆஃப் லவ், அதான் வந்து அந்த சாங். ஸோ இப்போ நீங்கள் ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கீங்க, 1000வது பாடல்கள் தாண்டிலாம் போயிட்டு இருக்கு. பட் இந்த லிரிக்ஸ் வந்து வேற லெவலில், இந்த பாட்டுக்கு இந்த லிரிக்ஸுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நினச்சி அது வந்து சில சமயம் கிடைக்காம போயிருக்கும், அவ்வளோ பெரிய இதுவாக இருக்காது. இன்னொரு சைடில் சும்மா போகிற போக்கில் நம்ம ஒரு லைன் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டாக ரன்னிங்கில் எழுதி அது ஹிட்டான ஒரு தருணம் இருக்கும். இந்த 2 தருணங்கள் ஏதாவது இருக்கா? இருக்குது, நிறைய இருக்குது. அது மாதிரி 1-2 இல்லை, சொல்ல முடியாது. ஆனால் நான் எதிர்பார்க்கறத கம்மி பண்ணிட்டேன்.
நான் அதுதான் வந்து காலம் எனக்கு சொல்லிக் கொடுத்து எதுவுமே எதிர்பார்க்க வேணாம், எதுவுமே நம்பர்ஸில் போய் போட வேணாம், எதுவுமே இது பண்ண வேணாம். அப்படியே நம்ம ஒர்க் எழுதலாம், நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிடலாம். அது பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஹே நிஜமேன்னு ஒரு பாட்டு வரும், என்னை நோக்கி பாயும் தோட்டால், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதின பாட்டு. அந்த பாட்டுலேயும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருப்பாங்க. அதில் அந்த பாட்டோட எண்டில் தேயாத பூம்பாதை ஒன்றோடு நான் ஆரம்பித்து ஒரு வரிகள் போகும், ஒரு 10 வரிகள் போகும் கண்டினியூஸாக, ஆல்மோஸ்ட் பிரெத்லெஸ்ஸாக பாடுற மாதிரி அந்த லைன்ஸ் போகும். அந்த லைன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி எழுதின வரிகள். ஆனால் அது நிறைய பேர் வந்து அதை கவனிக்கலை. ஆனால் எப்பயாவது ரேராக கேட்டுட்டு இந்த வரி கேட்டேன், இந்த பாட்டு கேட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், அது திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த லைன்னு யாராவது ஒருத்தங்க அனுப்புவாங்க. எதிர்பார்க்காம ஹிட்டான சாங்ஸும் நிறைய பாட்டு இருக்குது. பாகுபலியில் சிவாசிவாயை போற்றியே நினைக்கவே இல்லை. நான் வந்து சான்ஸ்கிரிட்டில் வேணாம் தமிழில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சி, மிச்சம் எல்லா லாங்குவேஜ்லையும் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், தமிழில் மட்டும் தமிழில் வச்சுக்கலாமான்னு கேட்டு நான் பிடிவாதம் பிடிச்சி தமிழில் வாங்கி வச்ச சாங் அது. அந்த பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு தெரியாது. பாகுபலி சீரீஸ்லேயே அதிகமாக நிறைய பேர் கேட்ட பாட்டு அதான். அதே மாதிரி மொராக்கா மட்ராக்கான்னு ஒரு பாட்டு லக்ஷ்மி படத்தில் அந்த ஒரு டான்ஸ் நம்பர் இருக்கும், அதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அவசரத்தில் எழுதி கொடுத்து டக்குன்னு ஷூட்டுக்கு போனாங்க. அந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. 15 மினிட்ஸ் தான் ஆச்சு அந்த பாட்டு எழுத. நாளை காலைல ஷூட்டு, நீங்கள் நைட்டு எழுதிட்டு இருக்கேன். அந்த பாட்டு எழுதி நான் அவர் டியூன் அனுப்புகிறாரு இமான் சார், அனுப்பிட்டு சுட ரெடியானது அனுப்பிட்டு எனக்கு ஒரு 30 மினிட்ஸில் கூப்பிட்டுட்டு சார் உங்களுக்கு டியூன் அனுப்பியிருக்கேன் அப்படின்னாரு. சார் நான் உங்களுக்கு லிரிக் அனுப்பிட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டைலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரை ஒரு பொண்ணை லவ் பண்ணா என்னெல்லாம் சொல்லுவாலோ அது எல்லாமே அந்த பாட்டு. என்னோட பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் நான் ரைட் டு பிரிங் தி கேரக்டர்ஸ். அதில் அந்த செல்லுக்கடை மாமா, என் செல்ல மாமா, அந்த லைன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அது அங்கே அதில் இருந்து வரும். இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப யோசிச்சு என்ன பண்ண வைக்கலாம். ஏன்னா மதன் கார்கே வந்திருக்கிறாரு, அவர் வந்து கவிதை, எல்லாருமே இல்லை கவிதை எழுதுறது, கவிதை கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கடிதம் அது இன்னொரு லிரிசிஸ்ட்டுக்கு, அது யாரா வேணாலும் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கலாம், இப்போ சமகாலத்தில் இருக்கிறவங்களாவும் இருக்கலாம். யாருக்கும் ஒரு கடிதம் எழுதுறதுக்கு நீங்கள் இப்போ தயாராக இருக்கீங்க? எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு பாடலாசிரியர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து உடச்சி விட்டுறீங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன யோசனை வந்தேன்னா, கண்ணதாசன் ஐயாக்கோ இல்லை வாலி ஐயாக்கோ எழுதுவீங்க, இல்லை இப்போ இருக்கிறவங்கள கூட இருக்கிறவங்க யாருக்காதுன்னா டப்புன்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்தீங்க பாருங்க. அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இவங்களுக்கு அது ஏதாவது தேவைப்படலாம். எஸ், நிறைய பேருக்கு வந்து லிரிசிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அது நம்ம நிறைய சோஷியல் மீடியால பேஜஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க வரும் தலைமுறையினருக்கு ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கவிதை இல்லை, என்னுடைய எண்ணங்கள், கடிதம். ஒரு எதிர்கால பாடலாசிரியருக்கு, ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி தமிழோட ரொம்ப ஒரு பெரிய அழகே வந்து இந்த காலங்களை கடந்து வந்தது தான். ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறுன்னு இந்த இலக்கியங்களில் இருந்த தமிழ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் கடந்து வெவ்வேறு சூழல்களில், வெவ்வேறு போர்களை தாண்டி, வெவ்வேறு நெருப்புகளை தாண்டி, புயல்களை தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்படி வந்திருக்கிற இந்த தமிழை வந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் ஒரு 5000 ஆண்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிற ஒரு பொறுப்பு வந்து மிச்சம் எல்லாரை விடையும், அரசியல் தலைவர்களை விட, செல்வந்தர்களை விட, மிச்சம் எல்லாரை விட அந்த பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தான், ஒரு பாடலாசிரியரான உங்களுக்கு தான். ஏன்னா பாடல்கள் தான் தமிழை இன்றைக்கி எல்லாரோட காதுகளுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. செய்திகள் இல்லை, யாரும் செய்தித்தாள்கள் நிறைய பேர் வாசிக்கிறது இல்லை, செய்திகள் பார்க்குறது இல்லை. வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறாங்க, வெவ்வேறு நாடுகளில் வந்து தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, அவங்க எல்லாருக்கும் தமிழ் இன்னும் அவங்களோட குடும்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாடல்கள். அந்த பாடல்கள் தான் வந்து தமிழ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட பாடல்கள் போகும்போது அதில் நல்ல தமிழ் சொற்கள் இருக்கணும், அதில் நல்ல தமிழ் எண்ணங்கள் இருக்கணும், உலகத்தை மாற்றுற எண்ணங்கள் இருக்கணும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுற சக்தி வந்து உங்களோட கையில் இருக்குது. அந்த பொறுப்பை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். யார் மாதிரியும் நீங்கள் இருக்க வேணாம். நீங்கள் இன்னொரு கண்ணதாசன் ஆக வேணாம், இன்னொரு வைரமுத்து ஆக வேணாம், இன்னொரு வாலி, இன்னொரு தாமரை, இன்னொரு நாமுத்துக்குமார், இன்னொரு மதன் கார்கி, யாருமே ஆக வேணாம். நீங்கள் இன்னொரு ஒரு முதல் நீங்கள் ஆகுங்க. தமிழை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. அவ்வளவு அழகான மொழி. அதை வந்து நம்மளோட குழந்தைகளோட நாவில் போயிட்டு அதை அவங்க உச்சரிக்கும் போது அந்த மொழி கடந்து போகிற பாதை வந்து அதுதான். அந்த பாதையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டு வாங்க, புதுசாக நிறைய பண்ணுங்கள். இப்படிக்கு கம்ப்யூட்டர் கவிஞன் மதன் கார்கி. லவ்லி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க.
எஸ், ஸோ நாங்கள் இது வரைக்கும் ரசித்த பாடல்கள் எங்கள் பிளேலிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற பாடல்கள் உருவாக்குன அவரே இன்னைக்கு எங்கள் கூட வந்தது வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக நிறைய நல்ல வரிகள் பற்றி பேசின மாதிரி இருந்தது. அகைன் தமிழ் புக்ஸ் எல்லாமே ரெஃப்ரெஷ்ஷாக ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களுக்கு லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் டேம்பர். நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பாடலாசிரியர், கவிஞர், திரைக்கதை எழுத்தாளர் திரு மதன் கார்கே அவர்கள் வந்திருந்தாங்க. தமிழை பற்றியும் அவருடைய பாடல் வரிகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறோம் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். Until then it's bye from Shankar and Pujita. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ் உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.